அது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இருந்தாலுமே சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆனால் அந்த ஒரு விஷயமும் இருக்கு, புதுசா புதுசா ஒரு விஷயமும் இருக்கு. ஒரு எமோஷன், நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டா ஒரு இது இருக்குங்களா. ரொம்ப சின்னதா ஆரம்பிச்ச படம் தான் அது. வீடு கட்டுற மாதிரி தான், சின்னதா ஆரம்பிச்சோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கொஞ்சம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து சாயல்குடி மாதிரி ஒரு ஊருன்னும் போது ஒரு 45 நாள் வெயில் போட்டு பொழந்துரும். அதுவும் எங்கள் டேரக்டர், நீங்கள் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துனே தெரியும், டேரக்டர் வைக்கிற லொக்கேஷன் எல்லாமே சுற்றி ஒரு 2 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது, மரமே இருக்கு. இல்லை, நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பண்றது வேற விஷயம். நம்ம கூட நடிக்கிறவங்க கிட்ட வந்து இப்போ பிரபு சார் கூட நடிக்கிறோம்னா அவர்கிட்ட சார் ஏதாவது இம்ப்ரோவைசேஷன் இருந்தால் நீங்கள் சொல்லித்தாங்க சார், நீங்கள் ஒரு குரு மாதிரி தான் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா அவரே இறங்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா தானடா, கையை பிடிச்சிட்டு நடறா அப்படின்னு சொல்லி அவரே கையை பிடிச்சிட்டு தோல் மேல கை போட்டு அப்புறம் வாக் பண்ணும் போது நல்லா நெஞ்ச நிமித்தி நட, ஒரு நீ ஒரு ராஜபுத்திரன் நீ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கும் சொல்லி கொடுத்தாரு, டேரக்டருக்குமே ஷார்ட் இந்த ஷார்ட் வை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. நிறைய டேரக்டர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது நான் சொன்னது தான் வைக்கணும் ஷார்ட்டா அப்படிமா. இது வந்து பிரபு சார் சொன்னாலும் ஓகே, லிவிங்ஸ்டன் சார் சொன்னாலும் ஓகே, கதைக்கு அது நல்லா இருக்கா, ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கா, எது பியூட்டியா இருக்கோ அது போயிடும். அந்த ஸ்டண்ட் டு டான்ஸ் வந்து அந்த காலத்து ஹீரோஸ்க்கு மெயினான ஒரு விஷயம். ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங் அதெல்லாம் வந்து அது எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறது. இப்போ வந்து சாங்கே வைக்க வேணாம் அப்படின்னு தானே படமே. இந்த படத்துல சாங் வச்சா படம் ஸ்லோவாயிரும், அப்புறம் எதுக்கு டான்ஸ் கத்துக்கணும். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு மூவியோட சக்ஸஸ் வந்து பயங்கரமா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் எப்படி அசோசியேட் ஆனீங்க இதுக்குள்ள? ஆக்சுவலா ஃபோன் பண்ணி சொல்லும் போது பிரபு சார் அப்பா பையன் கான்செப்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யார் அப்பா பண்றதுன்னு கேட்டும்போது பிரபு சார் பண்றாரு. ஓகே ஓகே, பிரபு சார்னா கேட்போம், ஏன்னா நான் வெளியூர்ல இருந்தேன், நான் மதுரையில இருந்தேன். ஓகே, நான் சென்னைக்கு வந்தப்புறம் கதை கேட்கறேன். பிரபு சார் கமிட் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சப்புறம் தான் சரி, அப்ப நீங்க போன்லயே கதை சொல்லுங்க, காம்படிஷன் அதிகமாயிரும், வேற எதுவும் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போன்ல கதை கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கதை பிடிச்சிருந்தது. சரி ஓகே நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே சென்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸில் போய் நான் டக்குன்னு ஆமாம் உடனே 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 நடந்து டக்குன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் நான் அவங்க உள்ள யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி உங்களோட ஸ்டோரி செலெக்ஷன்ஸ்மே எப்பவுமே மேக்ஸிமம் கொஞ்சம் யூனிக்காகவும் லைக் நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கட்டும், ரொம்ப ஒரு லாங் லாஸ்டா கூட இருக்கட்டும், நான் கொஞ்சம் கேப் கூட எடுத்துக்கிறேன், ஆனா வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் மட்டுமே தான் நீங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுவே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு திங் தான் நினைக்கிறேன். ஆமா, அதுதான் நான் என்னெல்லாம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது என்னெல்லாம் எதிர்பார்ப்பனோ அது எல்லாமே இதுல இருந்தது. அது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இருந்தாலுமே சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆனால் அந்த ஒரு விஷயமும் இருக்கு, புதுசா ஒரு விஷயமும் இருக்கு. ஒரு எமோஷன், நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டா ஒரு இது இருக்குங்களா, அது வந்து இந்த படத்துல கதை கேட்கும் போது இருந்தது. ஸோ இந்த படம் கண்டிப்பா நான் பண்றேன், அதுவும் பிரபு சார் மாதிரி ஆள் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்துல தான் அந்த படம் ஆரம்பிச்சோம். ரொம்ப சின்னதா ஆரம்பிச்ச படம் தான் அது. வீடு கட்டுற மாதிரி தான், சின்னதா ஆரம்பிச்சோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கொஞ்சம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. சக்ஸஸ் ஆயிடுச்சு. கிருஷ்ணபிரியா அண்ட் வெல்கம் டு த கோலிவுட் தான் நான் சொல்லணும். ஸோ உங்களோட டெபியூல இது ஆக்சுவலி. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரோல் எடுக்க போகிறோம் அப்படின்றப்போ ஹீரோயின்ஸ்க்கு தான் வந்து ஐ கெஸ் லைஃப் டைம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஸ்டீரியோ டைப்டான ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு கேரக்டர் எப்படி பண்ணுறோமோ அதை ஃபாலோடு தான் நிறைய விஷயங்கள்லாம் வரும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஹீரோயினாக ஆக போகிறோம் அப்படின்றப்போ யூ மைட் ஹேட் லைக் லாட்ஸ் ஆஃப் இமேஜினேஷன்ஸ்லாம் முன்னாடி இருந்திருக்கும், நம்ம ஹீரோயின் ஆனால் இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் தான் பண்ணோன்ட்டு. இந்த மூவி உங்களை முதல்ல எப்படி கன்வின்ஸ் பண்ணுச்சு? ஆல்ரெடி நான் தெலுங்குல 3 படம் பண்ணிட்டேன். ஸோ அதில் அது பார்த்ததா டைரக்டர் என்ன கால் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டோரி நரேட் பண்ணியாச்சு. இப்படி தான் நான் மூவில ஷூட்டிங்ல கூட நம்ம தான் எடுத்து கொடுக்கறதா எல்லாம். ஆமா, நம்ம தான் நான் டைலாகும் படிக்கணும், அவட டைலாகும் படிக்கணும். ஓகே. ஸோ அப்போவே எனக்கு கேரக்டர் பிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாஸ் பிரபு சார் வாஸ் தேர் இன் த மூவி. And Vetri also, he also doing very good movies in Tamil, so that's why I select this script. Yeah. சரி ஓகே, நீங்க ஆல்ரெடி வந்து தெலுங்குல நிறைய பண்ணிருக்கீங்க, பட் தமிழோட ஒர்க் ஸ்ட்ரக்சர்ஸும். I always wanted to work in Tamil movies because from childhood itself I used to watch lot of Tamil movies, and I really wanted to work. பட் நிறைய மூவி வந்தாச்சு, நான் நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கல, அதுக்காக வெயிட் பண்ணி இருந்த நல்ல ஒரு என்ட்ரி. தெலுங்குல எல்லாம் அந்த ஹீரோலாம் வந்து எங்க தமிழ் ஹீரோஸ்குலாம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே மாஸ்லாம் கிடையாது, மெகா மாஸா இருக்கும், ட்ரெயினை நிறுத்துது, ஏரோப்ளைனை நிறுத்துது. பட் எங்க ஹீரோஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ லைக் ஹவ் வாஸ் ஹீரோ ஃபார் யூ? Actually, I didn't know him very well, but I have watched his movie Care of Kadal, so I liked it.
Okay. And when director said he is going to do that movie, so I was happy. Okay. Like during shoot itself, he used to help me a lot with dialogues. He was such a calm person, kindest. உங்ககிட்ட மட்டுமா? அல்ல அல்ல எல்லார்கிட்ட ஒரு இப்போதான் ரொம்ப டாக் பண்றது. ஸோ இப்போ புரியுது அത്രയും காம் அல்ல கைண்ட் அல்ல. மாட்டிக்கிட்டார் ஒருத்தர், அப்படிதான் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால இப்பதான் தெரியுது. ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியுதா அது? என்ன feel? இல்ல அங்க மூவி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்கன்றது. ஆமா இல்ல அங்க வந்து அந்த லாங்குவேஜ் பேரியர்ன்றதால கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தது. Okay. ஏன்னா அது பிரபு சார் எல்லாருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து சாயல்குடி மாதிரி ஒரு ஊருன்னும் போது ஒரு 45 நாள் வெயில் யோசிச்சே போட்டு பார்த்திருக்க பொழந்துரும். முடியாது. அதுவும் எங்க டேரக்டர், நீங்க ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துனேன்னு தெரிஞ்சோம், டேரக்டர் வைக்கிற லொகேஷன் எல்லாமே சுத்தி ஒரு 2 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது, மரமே இருக்காது, மரமும் இருக்காது. சீக்வென்ஸ் எல்லாமே வந்து அப்படியே பொட்ட காட்டுல இருக்கிற மாதிரி. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருப்பாரு. ஸோ அதனால அது ஒரு எப்படா பேக்கப் சொல்லுவாங்க, எப்ப வீட்டுக்கு வரலான்னு இருக்கும். அதுல போய் எங்க அதனாலதான் அங்க அப்படி இருந்தது. இப்போ ப்ரமோஷன்ல வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கட்டும். ப்ரொமோட் ஆயிருக்கீங்க, அது வரைக்கும் ஹாப்பி தான். அண்ட் சொல்லி நீங்க வந்து பிரபு சார் இருந்திருக்காங்க, நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இந்த மூவிஸ்லாம் இருந்திருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்போ நம்மளோட லைக் ஜூனியர் ஆக்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா வி ஷுட் லைக் நிறைய எக்ஸ்ட்ரீமா பண்ணா மட்டும்தான் அவங்க முன்னாடி நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவர்ஸ் அ சேலஞ்ச் லைக் வெதர் த சீனியர்ஸ் அந்த ஸ்பேஸ்லாம் எப்படி இருந்தது? இல்ல சொல்லி கொடுக்கறது தானே. இப்போ நம்ம வந்து இல்ல நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பண்றது வேற விஷயம். நம்ம கூட நடிக்கிறவங்க கிட்ட வந்து இப்போ பிரபு சார் கூட நடிக்கிறோம்னா அவர்கிட்ட சார் ஏதாவது இம்ப்ரோவைசேஷன் இருந்தா நீங்க சொல்லித்தாங்க சார், நீங்க ஒரு குரு மாதிரி தான் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா அவரே இறங்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா தானடா, கூட கையை பிடிச்சி அப்பா பையன் 2 பேரும் கோயில்ல நடந்து போறோம். அப்போ அவரே சொன்னாங்க, அப்பா தானடா கையை பிடிச்சிட்டு நடறா அப்படின்னு சொல்லி அவரே கையை பிடிச்சிட்டு தோல் மேல கை போட்டு அப்புறம் வாக் பண்ணும் போது நல்லா நெஞ்ச நிமித்தி ஒரு நீ ஒரு ராஜபுத்திரன் நீ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கும் சொல்லி கொடுத்தாரு, டேரக்டருக்குமே இந்த ஷாட் வை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அவங்களோட சீனியாரிட்டியா நாங்க ஒரு ஜூனியரா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆமா 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 அது வந்து டேரக்டரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இது ஓகே, ஏன்னா நிறைய டேரக்டர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது நான் சொன்னதுதான் வைக்கணும் ஷார்ட்டா அப்படிமா. இது வந்து பிரபு சார் சொன்னாலும் ஓகே, லிவிங்ஸ்டன் சார் சொன்னாலும் ஓகே, கதைக்கு அது நல்லா இருக்கா, ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கா, எது பியூட்டியா இருக்கோ அது போயிடும் அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் ஆனால் ஆக்சுவலி நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்குமே படம் பார்த்த வரைக்குமே லைக் இஸ் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேலஞ்சஸ் வந்து ஹீரோஸ்க்கு இருந்திருக்கு. பிகாஸ் நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஹீரோயின் உங்களுடைய ரோல்ஸ் எப்படி இருந்தது இந்த படத்தில்? இந்த ரோல்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங் தான். இப்படி கைண்ட் ஆஃப் கேரக்டர் நான் பண்ணதே இல்லை பிஃபோர். ஸோ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால டைரக்டர் ஹெல்ப் பண்ணிட்டு டயலாக்ஸ் எல்லாம் வெற்றியோட ஹெல்ப்போட நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. பட் நிறைய ஹோம்ஒர்க்ஸ்லாம் டெஃபினட்டாக தேவைப்பட்டு இருந்திருக்கும்ல உங்களுக்கு? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ நாளைக்கு என்ன சீன் பண்ண போறோமோ அது இன்னைக்கு நைட் கொடுத்துருவாங்க, தங்கிலீஷ்ல எழுதி கொடுத்துருவாங்க. பட் அதை எழுதி ஆமா பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்த நாள் காலையில் டேரக்டர் வந்து டைலாக் மாத்திடுவாரு. ஏன் அந்த ஸ்பாட்ல அது தோணும்ல சில விஷயங்கள். ஏன்னா அப்படியே பேப்பர்ல இருக்கிறது அப்படியே எடுத்தோம்னா அது படமா வராது. அது நேச்சுரலா பிளெண்ட் ஆகி போயாரு. பட் ஆக்சுவலி லைக் இஸ் ஆல்சோ லைக் வெரி நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த டைரக்டர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் டு கெட் த ஒர்க் ஆக்சுவலி. ஆமா, ஸோ நம்ம கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன நம்மளோட பொட்டன்ஷியலோ அதை பார்த்துட்டு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா வாங்கிப்பாரு. ஆனா கோவமே விட மாட்டாரு. ஓகே, காமா இருப்பாரு. ஆனா அவருக்கு வேண்டியதை வாங்காம அவரு விடவே மாட்டாரு. இப்போ இல்ல பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கோவம் வரும், ஒரு சண்டை வரும், முட்டிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ளீஸ் 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 ஒரு ப்ளீஸ் 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 அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. சரிங்க எடுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நம்ம அதை பண்ணிட்டு போயிடலாம். அப்படிதான் அது கரெக்டா வாங்கிடுவாரு. அவருக்கு தேவையான கரெக்டா வாங்கிடுவாரு. பிரபு சார் கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல அந்த மாதிரி டைம்ல எல்லாம் சொல்லியிருந்தது வந்து ஒரு ஹீரோவா இருக்கணும்னா வி ஷுட் ஹேவ் லைக் சம் குவாலிட்டிஸ்ன்னு பாக்குறப்போ நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். பட் ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து ஐம் நாட் மீன் இட் லைக் இன் அ வெரி பேட் வே, பட் தே நோ லைக் எப்படி வந்து ஈஸியான ஒரு ஆக்ட் பண்ணலாம். பட் ஆக்சுவலி இது ஒரு தியேட்டர் ஆக்டிங்கா இல்லாம ஒரு நேச்சுரல் வே ஆஃப் ஆக்டிங்லாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை
இல்ல அது அந்த அந்த காலத்துல இப்போ ஒரு ஹீரோ உருவாகிறாங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் படிக்கணும், ஸ்டண்ட் படிக்கணும், டான்ஸ் படிக்கணும். என்ன ஸ்டண்ட்டும் டான்ஸ் வந்து அந்த காலத்து ஹீரோஸ்க்கு மெயின். மெயினான ஒரு அப்புறம் விஷயமா ஹார்ஸ் ரைடிங், இருந்துச்சு. ஸ்விம்மிங் அதெல்லாம் வந்து அது எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறது. இப்போ வந்து சாங்கே வைக்க வேணாம் அப்படின்னு தானே படமே ஆமா. இருக்காங்க. இந்த படத்துல சாங் வச்சா படம் ஸ்லோவாயிரும். அப்புறம் எதுக்கு டான்ஸ் கத்துக்கணும்? ஃபைட் இருந்தா ஃபைட்டு கத்துக்கும். அது அவங்க என்ன கமிட் பண்ண போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணா போதும் அப்படின்றது இப்போ இருக்கிற ஓகே. ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி ஆனா டைம் இருக்கும்போது அவங்க என்ன கத்துக்கணுமோ அதை அது கத்துக்கிறது பண்ணிக்க தப்பு போறாங்க. இல்ல. ஆமா. பட் ஆக்சுவலி எவ்வளோ கமர்ஷியலான ஒரு மூவிஸ் எடுத்தாலும் எப்பவுமே இந்த ஒரு நேட்டிவிட்டி டச்சோட இருக்கக்கூடிய ஒரு மூவிஸோ இல்லை ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸோ எல்லாமே வந்து இட் டேக்ஸ் லாங் டைம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறதுக்கே நான் சொல்றேன். பிகாஸ் அது எப்பவுமே இட் வில் பி கனெக்டட் ஃபார் தெம். ஸோ அப்படி இந்த மூவியை பார்க்க வர ஆடியன்ஸ் இந்த ஒரு விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸி கனெக்ட் ஆகும்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா அப்பா பையன் உறவே இந்த படத்துல வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, அப்பா கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், இல்ல அப்பாவுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அப்பா கூட இருக்க மாட்டாங்க. ஒன்னு அப்பா பிரிஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அப்பா தவறி இருப்பாங்க. அந்த நேரத்துல ஃபீல் பண்ணி ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ உன் அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா, இல்ல அப்பாட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா, இன்னைக்கே போய் பேசிடு, இப்பவே போய் செஞ்சிரு, கூட இருக்கும் போதே ஒண்ணு பண்ணிடு. அவங்க மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணா ஒண்ணுமே ஆக போறது கிடையாது அப்படின்றதுதான் படத்துல சொல்லிடுவோம். தட்ஸ் ஆக்சுவலி லைக் இது அன்டோல்டான ஒரு ஸ்டோரி தான். எல்லாரோட பசங்க வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் நம்ம அம்மா கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம், லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஆகும். பட் ஆனா அந்த அப்பா கூட அந்த ஒரு கனெக்ட் வந்து எப்பவுமே நடக்கவே நடக்கும். இந்த படம் பாக்குறப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் தான். ரெண்டு பேருக்குமே அப்பாவுக்கும் அது இருக்கும் தான், பையனுக்கும் அதுதான் அதுதான் அந்த படத்துல சொல்ல வந்திருக்கும். அந்த எமோஷன் பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, நீங்க ஒரு ராஜபுத்திரனா உங்க டாடிக்கு இருப்பீங்களா? டெல் மீ அபௌட் யுவர் டாடி ஆக்சுவலி. இல்ல எங்க அப்பா எல்லா அப்பாவும் ராஜா தானே. ராஜா. ஆமா. ஹவ் யுவர் டாடி ஆக்சுவலி உங்களுக்கு? பிகாஸ் நம்ம ஒரு பையனோட ஒரு பெரிய சேலஞ்சு வந்து அப்பாவோட ஒரு பெரிய ஒரு கஷ்டமா வென் வி திங்ஸ் லைக் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வர போறோம்னா டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, பட் இதுவும் ப்ரொஃபஷனா அவங்க கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. இல்ல ஒரு நல்ல 9 to 6 ஜாபுக்கு கூட போயிடு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். லைக் இல்ல அப்படிலாம் எங்க அப்பா சொன்னதே கிடையாது. எங்க அப்பா வந்து அதான் சொல்றேன்ல, எங்க அப்பா கல்யாணம் ஆனதுல இருந்து மொத்தமாவே வாழ்றது வந்து பசங்களுக்காக தான். நாங்க என்ன பண்றோம், சாப்பிட்டோமா, சாப்பிட்டு தூங்குறோமா, எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பிசினஸ் ஒரு சைடு இருந்தாலுமே இந்த ஃபேமிலியை வந்து கவனிக்காம இருந்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அதே மாதிரி நீங்க சொன்ன கெரியர் வந்து இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணணும்னு அப்படிலாம் சொன்னது கிடையாது. உனக்கு எது கான்ஃபிடென்ட்டா இருக்கோ அந்த கெரியர்ல நீ பண்ணு, ஆனா பெஸ்டா பண்ணு. என்னைக்குமே வந்து தோக்கக்கூடாது, தோத்தாலும் அப்பா சப்போர்ட்டுக்கு இருப்பேன் அப்படின்றத தெளிவா சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். தட்ஸ் சோ நைஸ்ல. நம்ம நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய எல்லாருக்கும் அப்படி அப்பா இருப்பாங்களான்னு தெரியாது, பட் கிடைச்சவங்களுக்கு தே ஆர் வெரி கிஃப்டட். அவங்க தான் ரியல் ராஜபுத்திரன் டெஃபினட்டா சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, லைக் இப்போ நம்மளோட கோலிவுட்ஸ்ல வந்துட்டீங்க. சோ வாட் வாஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் இட்? இப்போ வந்து டிசைட் பண்ணல. மூவிக்கு அப்புறம் ஆஃபர்ஸ் திரும்பி அங்க போயிரலாமா இல்ல இங்கே இருக்கலாமா? பாலிவுட். ஆமா, அவங்க டெல்லியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே. சோ என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே, புரியுது நல்லா புரியுது. நிஜமா டெல்லியில தான் இருந்தாங்க. ஓகே. ஆமா, டெல்லியில நல்லா ஹிந்தி பேசுவாங்க. ஆனா மலையாளம் கேரளா தான் நேட்டிவ். தமிழ் சரியா வராதுல. ஆனா அப்படி இருந்தாதான் நம்மளோட கோலிவுட்ல ஹீரோயினா இருக்க முடியும்ல. ஆனா அது இன்னும் பெரிய பிளஸ்ஸா தான் இருக்குது. தமிழ் தெரியலன்னா இங்க கோலிவுட்ல ஹீரோயினா ஆயிரலாம். நீங்க தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா வேணா வேற லாங்குவேஜ்ல போய் ட்ரை பண்ணுங்க. சோ வாட் யூ சே நெக்ஸ்ட் ஸ்டெப்? லைக் கோலிவுட்ஸ்ல லைக் என்ன பிளான் பண்றீங்க? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா, நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா ஆ ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும். ஹாலிவுட்டா இருந்தாலும் கோலிவுட்டா இருந்தாலும் பாலிவுட்டா இருந்தாலும் ஹாலிவுட் பழக்க தெரிஞ்சிருக்குல்ல. நம்ம தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். 5 நிமிஷம் பேசிட்டு இருங்க, டக்குன்னு ஹிந்தி பேச ஆரம்பிச்சோம். அப்படியா? சோ வாட் வாஸ் இட் லைக் எய்ம்? லைக் நம்மளோட கோலிவுட்ல லைக் இந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும். இல்லைன்னா நீங்க கோலிவுட்ல ஒரு பார்த்த ஒரு மூவி இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் லைக் செம்ம ஐகானா இருந்திருக்கு, நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு? அது வந்து மணிசர் மூவிஸ், வெற்றிமாறன் மூவி, அந்த மாதிரி மூவி எல்லாம் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் ரியலிஸ்டிக் டச் வருது எல்லா மூவிஸும் பிடிக்கும். ஓகே. மணி சார் மூவினா நிறைய ரொமான்ஸ் இருக்கும், அந்த ரீசன்னாலயா? அதுதான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியா ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ற டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே. இதுல இருக்கக்கூடிய மியூசிக் அண்ட் சாங்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா மியூசிக் வந்து
இவங்க தெலுங்குல ஒரு படம் அர்த்தசாஸ்திரம் பண்ணாங்க. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு அர்த்த சகாப்தமா ஓகே அர்த்த சகாப்தம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இதுல மியூசிக் பண்ணியிருக்காரு. சரி, உங்களோட படத்தை அவங்க பார்த்தாங்களாமே, அவங்க படத்தை நீங்க இல்ல பாத்தீங்களா? இல்ல இவரும் இல்ல. சகாப்தம் பார்க்கல, நான் பார்க்கல. வேற ஏதாவது படம்? இல்ல அந்த அந்த ஒரு படம் அந்த ஒரு தான் படம் ரிலீஸ் தான் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆமா அந்த படம் நான் ஒன்றும் பார்க்கல. அப்படி பார்க்கணும்னு கேட்டேன், பட் தரல. தரலையா? ஆமா ஓடிடி லிங்க் கொடுக்கல. ஏன் நீங்க மட்டும் எங்களோட ஆளோட படத்தை நான் பார்த்து உங்களோட ஃபிலிம் சர்ச் பண்ணி அது பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு பார்த்தேன். சோ வாட் Amazon Primeல இருக்கு பாக்கு. அமேசான் பாத்தீங்களா? பார்ஷல்ல அது ஆக்சுவலா மியூசிக் டைரக்டர் பேர் என்ன? நௌஃபல் ராஜா. நௌஃபல். okay. அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரு தான் வந்து இந்த பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணது. ஓகே. ஹீரோயின் நாங்க ஹீரோயின் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னோட படத்துல தெலுங்குல நடிச்சிருக்காங்க, வேணா கனெக்ட் பண்ணி பேசி பாருங்க அப்படின்னு சொன்னா இவங்க கனெக்ட் பண்ணாரு. அவர் ஆக்சுவலா ஆர்ஆர்லாம் செம்மையா போட்டிருக்காரு படத்துல. அந்த படத்துக்கு அவர் தான் லைஃப் கொடுத்தது அவர் தான். 4 சாங்குமே வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. ஒரு சாங் மட்டும் தான் டிஆர் சார் பாடினாரு. மிச்சம் 4மே வந்து இவர் வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. பியூட்டிஃபுல்லா, அதாவது 90s இருக்க லவ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி லைன்ஸ் எழுதியிருக்காரு. அந்த டிஆர் சார் பாடின சாங் மட்டும் மோகன் ராஜா சார் வந்து எழுதியிருந்தாரு. எல்லா 5 சாங்குமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஆக்ஷனான ஒரு மூவிஸ்க்கு எப்பவுமே இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து செம்மையான ஒரு வெயிட்டேஜா தான் இருந்திருக்கும். ஆமா. பட் ஆனால் ஆக்சுவலி முன்னாடிலாம் தெரியுமா உங்களுக்கு, ஒரு 90s நம்ம பற்றி பேசிட்டு இருக்கோம். 90sல ஒரு வில்லேஜ் நம்ம ரோல் எடுத்தோம்னா ஹீரோயினோட இன்ட்ரோலாம் பயங்கரமா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கால் சீன் எடுத்திருப்பாங்க, அப்படியே கண்ணெல்லாம். நீங்க அது 90s தமிழ் மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? வில்லேஜ் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் எடுத்தாங்களா உங்களுக்கு? ஏதாவது சாஃப்டா கியூட்டா? இல்ல அததான் சொல்றேன். அந்த லவ் வந்து இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி வைரமுத்து சார் என்ன பண்ணிட்டாரு, ஒரே சாங்ல கொண்டு வந்துட்டாரு. ஓகே. அவங்கள மொத்தமா ஒரு வேலு நாச்சி ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு அந்த மாதிரி கொண்டு போயிட்டாரு. அந்த மாதிரி பேட்டர்ல கொண்டு போயிட்டாரு. ஓகே. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு மூவியே இந்த வீக் நம்ம வந்து ஆடியன்ஸ் போய் தியேட்டர்ல பார்க்கணும்னா என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதான் அப்போ சொன்னாங்க, ஒரு அப்பாவா வந்து பசங்களுக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க. எல்லா அப்பாவுமே பசங்களுக்கு 100% செஞ்சுருவாங்க. பசங்க வந்து அப்பாவுக்கு செய்யணும்னு நினச்சதை செய்கிறாங்களா, செய்ய முடிஞ்சுதா, ஏன் செய்ய முடியல, ஏன் செஞ்சாங்க அப்படின்றது இந்த படத்தில் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஈஸியான ஒரு கனெக்ட். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் ஆல்ரெடி உங்களை பயங்கரமாக ரிசப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே டு த ஆடியன்ஸ்? So இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஸோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தமிழ். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. மூவி பார்த்து ரிவ்யூ கொடுங்க. வேற என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு வெற்றி உங்களுக்கு? வெற்றியா? நான் ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. இருங்க அவங்க யோசிக்கிறாங்க. இருங்க சொல்லுங்க. He always mock at me. Always make fun of me. I don't know why. ரொம்ப பாப்போம். So everyone please watch the movie and support us. It is a really entertaining movie, so please watch. Thank you.